ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த தரிசனத்தின் நேரத்தில் வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் இந்த நாளிலும் கொடுக்கிற ஒரு வார்த்தை நெகேமியா 22வது அதிகாரம் 20வது வசனம். இந்த மாதம் கர்த்தர் எங்களுடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு பகிர விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனத்தில், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இந்த தினத்திலும் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியத்தை கைகூடி வர பண்ணணும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு இந்த நெகேமியாவின் புத்தகத்தில் ஒரு அருமையான ஒரு தரிசன தலைவனை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் அதிகமாக அவரை குறித்து வியந்தது உண்டு, அதிகமாய் இந்த நெகேமியா புத்தகத்தை தியானித்தது உண்டு. இந்த வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தேவைகளோடு இருந்தாலும் சரி, எந்த பலவீனத்தோடு இருந்தாலும் சரி, எத்தனை கோடிகள் உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை நடத்துவார். நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியத்தை கைகூடி வரப்படணும்னா நாம் என்ன பண்ணணும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் விளக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த நெகேமியா 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது, நெகேமியா ஒரு அடிமையாய் இன்னொரு தேசத்திற்கு கொண்டு வரப்படுகிறார். அங்கே ராஜாவுக்கு பானபாத்திரக்காரராக இருக்கிறார். அப்பொழுது அவருடைய தேசத்திலிருந்து, அந்த எருசலேமிலிருந்து வந்த அவனுடைய சகோதரரிடத்துல கேட்கிறான், என் தேசம் எப்படி இருக்கிறது? என் தேசம் சேமமாய் இருக்கிறதா? என் தேசத்தின் குடிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கேட்டு அறியக்கூடிய வாஞ்சை இவருடைய இருதயத்திற்குள்ளே இருக்கிறது. அப்போ அந்த வேதத்தில் அந்த வசனம் சொல்கிறது, அவனுடைய சகோதரியாக ஆனானையும் வேறு சிலரும் என்ன பண்ணுறாங்க, யூதாவிலிருந்து வந்தாங்க. அவர்களிடத்திலிருந்து சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதர்களுடைய நிலைமையை குறித்து கேட்டறிகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், சிறையிருப்பில் மீண்டவர்கள் மகா உபத்திரவங்களை அனுபவிக்கிறார்கள். இதெல்லாம் இவரிடத்துல ஷேர் பண்ணுறாங்க அவனுடைய சகோதரர்கள். இந்த நெகேமியாவிடத்தில் அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கோம். அப்போ அவர் உட்கார்ந்தார், அழுதார், துக்கித்தார், பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடுறாரு, விண்ணப்பம் செய்கிறாரு. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம்தான், உங்களில் ஒருவேளை நீங்கள் கஷ்டத்தின் பாதையில் கடந்து செல்லலாம். நீங்கள் ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மார்த்தாளவென்றால் பல காரியங்கள்னால கவலைப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் மரியாள் இயேசுவை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு இயேசுவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தாள். நீங்களும் நானும் கர்த்தருடைய பாதத்தை பிடிக்கிறவர்களாக இருக்கணும். ஒருவேளை நம்முடைய தேசம் அறியாமையினாலே பாவத்தினாலே மூழ்கி இருக்கா, இந்த தேசத்திற்காய் பரிதவிக்கிற ஒரு நெகேமியாய் மாறணும். இன்னைக்கு நம்ம தேசத்தில் அநேக சபைகள் இடிக்கப்படுகிறதா, தேசத்திற்காய் அழுது ஜெபிக்கிற நெகேமியாக்களாய் நீங்கள் எழும்ப வேண்டும். நீங்களும் ஒரு தரிசன தலைவர்களாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு சொல்றார். அப்போ உட்கார்ந்து அழுது உபவாசித்து ஜெபிக்கிறார். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, கேட்கிறவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனுக்கும் அந்த காரியங்கள் கைகூடி வரப்பண்ணுகிறவர் கர்த்தர். இன்னைக்கு இந்த வசனம், இந்த நாளுக்கான வார்த்தை இதுதான், பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அதற்கு முதலாவது காரியம்,
கர்த்தருடைய பாதத்தில் ஜெபத்தில் காத்து நிற்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த காரியங்களாம் கேட்டு துக்கம் அடைந்தவராய் ராஜாவின் சமூகத்தில் நெகேமியா 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் கடைசியில் அந்த வசனம் சொல்லுகிறது, நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? ராஜா கேட்குற, ஏன் துக்கமாக இருக்கிற? அப்போ அவர் சொல்லுகிற காரியம், நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகிற காரியம், என் தேசம் அழிக்கப்பட்டது, என்னுடைய மதில்கள் இடிக்கப்பட்டது, என் தேசத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டது. ராஜாவின் சமூகத்தில் வேதனையோடு நிற்கிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, நீ கேட்கிற காரியம் என்ன என்று சொல்லி ராஜா கேட்கிறார். அப்போ உடனே அவர் பண்ணுகிற காரியம், அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி சொல்லுறாரு. ராஜாவை பார்த்து, ராஜாவே உமக்கு சித்தமாயிருந்து அடியேனுடைய சமூகத்தில் தயை கிடைத்ததே, ஆனால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிற அந்த அதிகாரத்தை, 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திரும்ப வாசிக்கும் போது அதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், அவர் சொல்லுகிற, ராஜா கேட்குறார், ஏன் துக்க முகத்தோடு இருக்கிறார்? அவர் சொல்கிறாரு, இப்படி இந்தந்த காரியங்கள் நடந்து விட்டது. அதனால் அவர் கேட்ட மாத்திரத்தில் அவர் பதில் சொல்லாமல், உனக்கு என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டபோது அவர் செய்கிற காரியம், அவர் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் ஜெபம் பண்ணி மனதிலேயே ஜெபம் பண்ணியிருப்பார். ஒருவேளை மனதுக்குள்ளேயே ராஜா முன்பதாக இருந்தனால மனதிற்குள்ளேயே ஜெபம் பண்ணி ராஜாவின் இடத்துல கேட்குறாரு, என்னை என் தேசத்திற்குள்ளே திரும்ப அனுப்பணும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் கேட்குற காரியம், உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். தயை கிடைக்க பண்ணுகிறவர் அவர். அவர் தயை உள்ளவனுக்கு அவர் தயை செய்கிற தேவன். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால், ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. அப்போ 8வது வசனத்தில் சொல்லுகிறார், தேவாலயத்தில் இருக்கிற ராஜா கேட்குறாரு, அப்பா உனக்கு என்ன வேணும்? எதற்காக நான் கடிதம் எழுதி கொடுக்க வேணும்? ஒருவேளை உனக்கு என்னென்ன காரியங்கள் வேணும்னா அதை செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும், நகர அலங்கத்தின் வேலைக்கும், நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்குறாரு. நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் அதை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். கர்த்தர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். அவர் செய்யணும்னா முதலாவது காரியம், நீங்கள் கர்த்தருடைய பாதத்தை பிடிக்கணும், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும், அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும், அவரை நோக்கி உபவாசித்து காத்திருக்க வேண்டும். நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, ஒருவேளை உங்களுடைய குடும்பம் என்கிற அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கென்று ஒரு ராஜா இருக்கிறார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் இந்த உலகத்தில் வந்து உங்களுக்காய் பிறந்து உங்களுக்காய் மரித்து திரும்பவும் உயிரோடு எழுந்து இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கு உண்டு. அவர் உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் கைக்கூடி வர பண்ணுவார். அவர் உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்வார். முதலாவது, ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது. உங்களுக்கும் இயேசு ராஜாவின் கண்களில் தயை கிடைக்க கிருபை செய்வார். நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும்போது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் செய்வார். வேதத்தில் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது அவர் வேண்டிய காரியங்கள்லாம் வாங்கி கொண்டு அவர் செல்ல தயாராக இருந்தார். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும், நான் அந்த ஊழியத்தின் பாதையில் நான் எந்த காரியத்தை செய்யும் போதும் தடைகள், நிறைய காரியங்களை பார்ப்பேன். தடையாய் நிறைய மனுஷர்கள் எழும்புகிறத பார்ப்பேன். நீங்கள் நினைக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்ன தடை இருக்கும்? ஊழியங்களுக்கு என்ன தடை இருக்கும்னா, இந்த ஊழியம் செய்கிறவங்களுக்கு அநேக எதிர்ப்புகள் ஊழியக்காரர்கள் இடத்துலேருந்து தான் எழும்பும். ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரர் எழும்புகிறத பிடிக்காம எழும்புகிற காரியங்கள் தான் இருக்கும். அதே போல தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அநேக மனுஷர்கள் இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். இவர்கள் எப்படி இந்த அலங்கத்தை கட்டுகிறார்கள், இந்த யூதர்கள் எப்படி இந்த அலங்கத்தை கட்ட போகிறாங்க பார்த்துடலாம்
அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு கூட்ட ஜனங்கள் காத்திருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது, இதை ஓரணியனான சன்பிலாத்தும் அம்மோனியனான தொபியாவும் என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேலின் புத்திரனின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகுந்த விசனமாய் இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப கோபத்தை மூட்டிச்சு. எதுக்கு அப்படின்னா, யூதரை விசாரிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் எழும்பிட்டானேன்னு சொல்லி. இன்னைக்கு கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு விசாரிக்கிறவரா எழும்பி வந்தான்னா நிறைய மனுஷனுடைய எரிச்சல்கள் உங்கள் மேலே வரும். ஆனால் எரிச்சல்களை பார்த்து சோர்ந்து போகாதுங்க. நான் எப்போவுமே சொல்வேன், வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை நான் அதிகம் நாள் யோசனை பண்ணியிருக்கேன். எப்படி ஆண்டவரே, யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைக்கு எப்படி ஜெயம் வரும், ஜெயம் எப்படி கர்த்தரால வரும் அப்படின்னு சொல்லும்போது நான் யோசிச்சிருக்கேன், ஆண்டவரை எதுக்கு ஆண்டவரை நீங்கள் குதிரையை இதெல்லாம் மீன் பண்ணுறீங்க, எதுக்கு குதிரையை? அப்போ ஆண்டவர் ஒரு நாள் அந்த காரியங்களை குறித்து எங்களுக்கு போதிச்சார். நாங்கள் எல்லாம் கூடி உட்கார்ந்து நாங்கள் போதல்களாக உட்கார்ந்து பேசுகிற போது ஆண்டவர் கொடுத்த காரியம் இதுதான். குதிரையை ஆண்டவர் எதற்கு யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிற குதிரை அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு குதிரை கடிவாளம் இடப்பட்டு யுத்தத்திற்கு ரெடியா இருக்குன்னு சொன்னா அது தனக்கு கொடுக்கப்படுகிற இலக்கை நோக்கி ஓடும். முன்னாடி பரிசை பிடிக்கிறவங்க நிற்பாங்க, முன்னாடி ஈட்டியோட ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கலாம், முன்னாடி ஒருவேளை வில்வித்தைக்காரர்கள் இருக்கலாம். எத்தனை பேர் இருந்தாலும் அந்த தடைகளை அந்த குதிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது. எதற்கு குதிரையை ஆண்டவர் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறதுனா, எத்தனை தடைகள் முன்பதாக இருந்தாலும் தடையை பார்க்காது, இந்த குதிரை மேலே யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரோ அவர் கொடுக்குற கமாண்டை மாத்திரம்தான் பார்க்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் குதிரையை போல தான். நமக்கு கமாண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஜாக்கி இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து தான் அவர் சொல்கிற பாதை நேரம் ஓடுங்க. சில இடங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தடை ஏற்படலாம், மனுஷர்கள் தடையை உண்டு பண்ணலாம், ஆனால் தடையை தாண்டதுக்கான பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இந்த குதிரைகள்லாம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா தடைகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த தடைகளெல்லாம் அந்த ஜாக்கி ஒரு சிக்னல் கொடுக்கும்போது, அவர் ஒரு மாற்றத்தை செய்யும் போது அந்தந்த தடைகள்லாம் தாண்டி ஓடுது. அப்போ என்ன ஒரு காரியம் யோசனை பண்ண, அந்த தடைகளை தாண்டி ஓடுறது ஜெயத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கு. முன்னாடி யார் இருக்கிறா அதெல்லாம் யோசிக்காது, அது பின்னாடி இருக்கிற ஜாக்கியோட கமாண்டை கேட்டு கரெக்டாக ஓடிட்டு இருக்கு. நீங்களும் நானும் தேவனுடைய கமாண்டை பார்த்து அதுக்கு நேராக ஓடுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். என்ன ஒரு காரியம், கர்த்தர் எதற்கு குதிரையோடு ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். குதிரைகள் விழுந்ததுன்னு சொன்னால் விழுந்த அடுத்த செகண்டு எழுந்து நிற்கும். ஒருவேளை குதிரை தவறி ஒரு பள்ளத்தில் விழக்கூடுமானால் உடனடியாக அது எழும்பி நிற்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான். கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுத்துருக்கிறாரு, கீழே விழுந்தோன்னா உடனே எழும்பி நிற்கணும். ஒருவேளை சத்துருது நம்மை விழத்தள்ள குழிகளை வெட்டி வைத்திருக்கிறானா, அந்த குழிகளை பார்க்க கூடாது. நம்ம கமாண்ட் பண்ற கர்த்தரை தான் நம்ம பார்க்கணும். நமக்கு கட்டளை கொடுக்கிற கர்த்தரை தான் நம்ம பார்க்கணும். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், கட்டளை கற்பனை என்று சொல்லியிருக்கோம். அந்த கட்டளை வேதம் தான், வேத வசனம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற கட்டளை. அந்த கட்டளையை பார்த்து ஓடணும்னா எத்தனை முறை கீழே விழுந்தாலும் கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுவார். நம் குதிரையை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, வேதத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லியிருக்கோம். இந்த அதிகாரங்களில் ஓரேனியனாகிய சன்பிலாத்தும் தொபியாவும் கிண்டல் செய்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இவங்க அலங்கம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே, ஒருவேளை ஒரு நரி ஏறி போனால் கூட இவங்க அலங்கங்கள் இடிந்து விழும் என்று சொல்லி கிண்டல் செய்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் போது, கர்த்தருடைய பலத்தோட ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அநேகர் உங்களை நிந்திக்கலாம், அநேகர் உங்களை வேதனைப்படுத்தலாம். சோர்ந்து போகாதிருங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், மிரியாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க, நான் கர்த்தரை பாடுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் குதிரையும் குதிரை வீரர்களையும் என்ன பண்ணாரு, கடலில் அமிழ்த்தி தள்ளினாரு, கடலில் தள்ளினாரு. இன்னைக்கு அதே தான் நான் சொல்வேன். ஆண்டவர் குதிரைகளை, குதிரை யுத்த வீரர்களை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மனுஷர்கள் யுத்தங்கள் பெருசாக எழும்பலாம், சன்பிலாத்துகள் எழும்பலாம்,
ஒருவேளை இதை போதகர்களாகிய நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்க சபையை கட்ட ஆரம்பிக்கும் போது சன்பலாத்துக்கள் தொபியாக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம். சோர்ந்து போகாதருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன காரியம், நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை வாய்க்கப்படணும்னு சொன்னா முதல் காரியம் ஜெபம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருக்கணும், மன்றாடுகிறவர்களா இருக்கணும், உபவாசித்து கர்த்தருடைய பாதத்துல தரித்து நிற்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவது காரியம் வேதத்துல சொல்லியிருக்கு. நெகேமியா 2வது அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுகிறது, அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குலத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதுக்கு வழி இல்லாதிருந்தது. அன்று ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்து விட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் நெகேமியா. இன்னைக்கு 2வது காரியம் சொல்வேன், பிரேயர் வாக். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிராமத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, அந்த கிராமத்தை குறித்ததான தரிசனம் உங்களுக்குள்ள வரணும். அந்த கிராமத்துல ஒரு ஜனங்கள் அழிந்து போறாங்களா, அழிந்து போகிற ஜனங்களை குறித்ததான கரிசனை உங்களுக்குள்ள வரணும். இன்னைக்கு நெகேமியாவுடைய காரியங்கள் வாய்க்க பண்ண கர்த்தர் கிருபை செஞ்சார்னா முதல் காரியம் என்ன தெரியுமா? அவர் நடந்து செல்கிறார். அவர் நடந்து பார்வையிடுறாரு. சைட் சீயிங் இல்லை, அவர் பிரேயர் வாக் போறாரு. இன்னைக்கு உங்களுக்கு எதிராய் ஒரு கூட்ட ஜனங்கள் நிற்கலாம். நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தெருவா இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க கிராமமா இருக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது நடந்து சுத்தி வாங்க. நீங்கள் சுற்றி வரும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் சத்துருக்களை சுதந்தரிக்க செய்வார். சத்துருக்கள் எல்லாம் ஒரு நாள் உங்கள் பட்சத்தில் வருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் ஊழியம் செய்கிற ஒரு கிராமத்தில், வந்தவாசி பகுதியில் ஒரு குக்கிராமம் தாளம்பள்ளம் என்கிற ஒரு கிராமத்தில் எங்களுடைய சபை போதகர் ஒருவர் அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஊழியம் செய்த நாட்களில் நாங்கள் முதல்ல அந்த கிராமத்துக்குள்ளே போய் நாங்கள் ஒரு சின்ன ஒரு தெரு பகுதியில் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு கட்சியின் பிரமுகர் ஒருவர் எங்களுக்கு தடையாக நின்றார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஏன் நீங்கள் உங்கள் கார் வந்தது, உங்கள் கார் வந்த உடனே தான் இங்கே இருக்கிற பைப்பெல்லாம் போட்டிருக்கிற அந்த தொட்டியெல்லாம் உடைச்சிட்டிங்க. ஆனால் ஏற்கனவே உடஞ்சிருந்தது தான், உங்கள் கார் ஏறி தான் அந்த தொட்டி உடஞ்சி போச்சு, நீங்கள் செஞ்சு தான் தரணும் அப்படின்னாரு. அதுக்காக எங்கள் ஊழியக்காரங்க அதெல்லாம் பிரயாசப்பட்டு செஞ்சு கொடுத்தாங்க. எப்பெல்லாம் அங்கே ஊழியங்கள் நடக்குதோ அப்பெல்லாம் நிறைய தடையாக வந்துட்டு இருந்தார். நாங்கள் ஒரு நாளும் அவரை கடிந்து கொள்ளுதல் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அது எங்கள் போதகர்கள் செய்கிற காரியங்கள் அந்த கிராமத்தை சுற்றி சுற்றி வந்து நடந்து போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ அப்படியே காரியம் மாறுதலாய் முடிந்தது. எப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அதே இடங்களில் நாங்கள் போன வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது அந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்தோம். அப்போ அதே மனிதன் ஓடி வந்து எங்கள் கையில் நிறைய பெண்ணெல்லாம் கொடுத்து, ஐயா இதையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னாரு. இன்னைக்கு வர ஒவ்வொரு வாரமும் அந்த இடத்துல சண்டே கிளாஸ் நடக்கும்போது அவங்க குடும்பத்தினர் அந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கட் கொடுக்குற காரியங்கள் எல்லாத்தையும் ஈடுபடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் யாரெல்லாம் தடையாக நம்ம நினைக்கிறீங்களோ அவர்கள் ஒரு காலத்தில் தடையாய் நிற்கிற செவர்கள்னு நம்ம நினைப்போம். இவங்க தான் நமக்கு ஒரு தடையாக நிற்கிற செவுறு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு நாட்களில் அவர்கள் நம்ம சபையில் ஒரு தூணாய் மாறுவாங்க. கர்த்தர் அதை செய்வார். உங்களை எத்தனை பேர் உங்களை சூழ்ந்து நின்று நீங்கள் எப்பொழுது விழுவீர்கள் என்று சொல்லி காத்து நிற்கலாம். ஆனால் யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காய் நேர்த்தியாய் யுத்தம் பண்ணுகிறத உங்கள் கண்கள் காணும். அந்த வசனத்தில் சொல்லுது, அவர் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்தை பார்வையிடுகிறார். எந்த இடத்துல வேலை நடக்குதோ அந்த இடத்த பார்வையிட்டு அவர் நடந்து செல்கிறார். அந்த இடத்த சுற்றி வராரு. இன்னைக்கு ப்ரேயர் வாக் ரொம்ப முக்கியம். முதலாவது உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுற தனிப்பட்ட ஜெபம். ரெண்டாவது நீங்கள் குழுக்களாய் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், ப்ரேயர் வாக், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுகிறது அவன் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கடந்து சென்று ஜெபித்தார். மூன்றாவது காரியம் வசனம் சொல்லுகிறது, நெகேமியா 2வது அதிகாரம் 18வது வசனத்தில், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினாங்க. இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் சொல்வேன். இன்னைக்கு அநேக
ஊழியங்கள் உண்மையாய் கிராமங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக கிராமங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியக்காரர்கள் கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களை திடப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் கிடையாது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, ராஜாவின் சமூகத்திலும் அவருக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்குது. ஜனங்களும் அவனுடைய கரங்களை திடப்படுத்தினாங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு கிராமத்தில் நீங்கள் ஒரு சபை விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய போதகர்களுடைய கைகளை அவர்கள் செய்கிற ஊழியத்திற்காய் திடப்படுத்துங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் நிறைய தடைகளை தாண்டி ஓடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவர்களுடைய கரங்களை திடப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஜனங்கள் எல்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மூன்றாவது காரியம், முதல் சொன்ன ஜெபம், ரெண்டாவது பிரேயர் வாக், மூன்றாவது காரியம் அந்த கரங்கள் எல்லாம் திடப்படுத்தினாங்க. எல்லா கரங்களும் இணைந்தது. இந்த நல்ல வேலைக்காய் அவர்கள் கரங்களை திடப்படுத்தினாங்க. நீங்களும் நானும் நம்ம நல்ல வேலை அப்படின்னு சொன்னால் தேவனுடைய சுவிசேஷம் சொல்லப்படுகிற ஒரு நல்ல வேலைக்கு உங்கள் கரங்களை திடப்படுத்துங்க. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லி ஜனங்களை கூட்டி வந்து அந்த ஊழியக்காரருடைய கரங்களை திடப்படுத்துகிற ஒரு கூட்டமாய் மாறணும். அப்பந்தான் அலங்கம் கட்டப்படும். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தின் கரங்கள் தளருகிற போது உங்கள் பிள்ளைகள் உங்கள் கரங்களை தூக்கி பிடிக்கிறவர்களாக மாறணும். உங்கள் ஊழியக்காரர்களுடைய கரங்கள் தளர்ந்து போகிற வேளையில் அப்போ உங்கள் கரங்களை, அந்த ஊழியக்காரர்களுடைய கரங்களை தூக்கி பிடிக்கிறவர்களாய் நீங்களும் மாற வேண்டும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நெகேமியா அலங்கத்தை கட்ட ஜெபித்தார், நடந்து சென்று அவர் பிரேயர் வாக் பண்ணாரு. அப்பதான் ஒரு ஐக்கியம் உண்டாச்சு. வேதம் சொல்லுகிறது, ஓரேனியனான சன்பிலாத்தும் அம்மோனியனாகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறீர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதுக்கு அடுத்த வசனம், 20வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். அந்த வசனம் சொல்லுகிறபடி உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று இந்த சன்பிலாத்து தொபியாவிடம் சொன்னார்கள் அந்த ஜனங்கள். அப்போ இங்கே நம்ம கேட்குற ஒரே ஒரு காரியம் இதுதான். அவர்கள் அந்த அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது நிறைய காரியங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அம்மோனியனாகிய தொபியா சொல்லுகிறார், அவர்கள் அந்த அலங்கத்தை கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும். ஏனென்று சொன்னால் அவர்கள் எரிச்சல் அடைந்தவர்களாக இருந்தார்கள். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 70வது அதிகாரத்திலலாம் நீங்கள் வாசிக்கும் போது, தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரையும், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. நீங்கள் செய்கிற காரியங்களை ஒருவேளை யாராவது விரோதமாக வந்தாங்க அப்படின்னு சொன்னால், சரியான ஜெபம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி நிற்கிறதா, உங்கள் கரங்கள் சிறப்பட்டு ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னவென்றால், நான் எப்பவுமே சொல்வேன், சங்கீதம் 70வது அதிகாரம். அதை ஜெபிக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், உன் பேரில் என்று சொல்கிறவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினாலே பின்னிட்டு லட்சை அடைவார்களாக நீங்கள் எழுதியிருக்கோம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். எத்தனை மனுஷருடைய நிந்தனை பேச்சுகள் உங்களுக்கு முன்பதாக எழும்பினாலும் சோர்ந்து போகாதிருங்க. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நெகேமியா 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கூட்டு சேர்ந்து இவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், 4வது அதிகாரம் 9வது வசனம், ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். நல்லா கவனிங்க, அடுத்த காரியம் அவங்க பண்ணுறது, ஜெபம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. இன்னைக்கு ஊழியத்தின் பாதையிலாக இருக்கலாம், உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலாக இருக்கட்டும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஜாமக்காரர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்புங்க. உங்களுடைய தரிசனத்தை அவர்களோடு சொல்லுங்க. உங்கள் தரிசனத்திற்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எழும்பும் போது அந்த இடத்துல வெற்றியை காண்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபிக்கிற ஒரு ஜாமக்காரர்களை எழுப்புனாங்க. அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அவர்கள் ஜெபிக்கிற ஒரு கூட்டமாக இருந்தார்கள். ஜெபிக்கிற ஜாமக்காரர்கள்
கண் விழித்து ஜெபிக்கிற ஒரு ஜாமக்காரர்கள் இந்த தேசத்தில் வேணும். அப்போ வேதம் சொல்லுகிறது வசனத்தில், அந்த ஜனங்கள் எல்லாம் அவர்கள் கட்ட கட்ட தேவனை ஒவ்வொரு நாளும் துதித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த அலங்கமானது வேதம் சொல்லுகிறது 6வது அதிகாரம் 15வது வசனத்தில், அப்படி அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டது என்று சொல்லி. இன்னைக்கு எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, அலங்கத்தை 52 நாட்களுக்குள்ள இந்த விழுந்து போன இடிந்து போன அந்த அலங்கத்தை 52 நாட்களில் கட்டி முடித்தாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யணும்னா, நாங்கள் சமீபத்தில் உங்களுடைய காரைக்குடி சபைக்கு நாங்கள் சென்றிருக்கும் போது இதே வார்த்தைகளை அவர்களோடு கூட பேசிட்டு சொன்னேன், 52 நாட்கள் நாம் ஜெபிக்க போகிறோம், கர்த்தர் சபையை கட்டுவார்னு சொல்லி. கர்த்தர் இன்னைக்கு அந்த சபையை கட்டுறதுக்கான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். நான் ஒரே ஒரு விசுவாசத்தோடு சொல்றேன், உங்க குடும்பம் பிரிவினைக்கு நேராக்கா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஒருவேளை உங்க வீடு கட்ட முடியாம நிறைய ஸ்ட்ரகிள்னால எத்தனையோ வருஷம் இருக்கா, உங்க குடும்பம் இடிந்து போய் கிடக்கிறதா, உங்கள் குடும்பம் பிரிந்து போய் கிடக்கிறதா, எத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு நான் சொல்றேன், 52 நாட்களுக்குள்ள ஒரு அலங்கத்தை கட்ட முடியுமானா, ஒரு வருடம் 52 வாரங்கள் கர்த்தர் நம்முடைய குடும்பத்துல ஒன்றும் இல்லாம இருக்கலாம். 52 வாரங்களுக்குள்ள நமக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கட்ட கர்த்தர் உதவி செய்வார். ஒரு இடத்தை வாங்கி வீட்டை கட்ட கர்த்தர் உதவி செய்வார். நம்ம ஊழியத்துல ஒருவேளை ஊழியக்காரர்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், உங்க சபை கட்ட முடியாம ரொம்ப வருஷம் நீங்க போராடி கொண்டு இருக்கலாம். நெகேமியா 52 நாட்கள்ல சபையை கட்டி முடித்தானா, கர்த்தர் 52 நாட்கள்ல உங்க சபையை கட்டி முடிக்க முடியும். ஒருவேளை உங்க தரிசனம் பெருசுனா, கர்த்தர் ஒரு வருடம் 52 வாரங்களுக்குள்ள உங்க சபையை கட்டி முடிக்க வல்லவரா இருக்கிறார். நானும் என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலருமாய் ஒரு சபையை கட்டுறதுக்கு நாங்கள் தீர்மானம் பண்ணி நாங்கள் சபைக்கான வேலையை நாங்கள் ஆரம்பித்தோம். 1200 சதுர அடியில் சபையை கட்டி முடிக்க நாங்கள் தீர்மானம் பண்ணணும். நானும் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த காரியங்களை செய்தோம். 18 நாட்களில் சபையை கட்டி முடித்து டெடிகேட் பண்ணோம். கர்த்தர் உதவி செய்தார். அதே போல் நாங்கள் ஓரிக்கை, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓரிக்கை என்கிற பகுதியில் ஞாயிற்றுக்கிழமையில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கோம். அங்கே ஒரு சபையை கட்டணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணோம். கர்த்தர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 52 நாட்கள் ஜெபம் பண்ணோம். அந்த 52 நாட்களில் முடித்து சபையை 52வது நாள் டெடிகேட் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். நான் சொல்கிறேன், விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்கள் கைகளை திடப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பார், குறைவு இல்லாதபடி பாதுகாப்பார். வசனம் சொல்கிறது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார், பண்ணினார். அவங்களுக்கு பண்ணினார், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையும் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையிலையும் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசித்தோமே. இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடக்கவே முடியாதுன்னு சொன்ன சூழ்நிலைமைகள் இருக்கலாம், வியாதியின் படுக்கையில் இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரே நடக்க முடியாத சூழ்நிலைமையில் படுத்த படுக்கையை இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. எழுந்து நடக்க பண்ணுங்க ஆண்டவரே, எழுந்து நடக்க பண்ணுங்க. இருதயத்தோடு ஒரு சோர்வோடு பாரத்தோடு நிறைய பேர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இவர்கள் வாழ்க்கையில் இன்று பரலோகத்தின் தேவனானவர் இவர்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. கர்த்தர் இவளை கொண்டு நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடக்கட்டும், எண்ணி முடியாத அதிசயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் இன்னைக்கு பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் குடும்பத்தில் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, எனக்கு ஏற்றவில்லை ஆண்டவரே, நான் கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தரமாட்டீரோன்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கலாம். திருமணம் ஆகாமல் திருமணத்திற்காய் காத்து கொண்டு இருக்கலாம். அவர்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. குடும்பங்களை வீடு கட்ட முடியாதபடி கஷ்டத்தோடு இருக்கலாம், கடன் பாரத்தோடு இருக்கலாம். அவங்க தேவைகள் எல்லாம் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் அற்ப காரியம் ஆண்டவரே. நீங்கள் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.
அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் பிரின்சிலின் மெர்னால், கிரைஸ்ட் ஃபார் இந்தியா சர்ச், எழுமையின் கோட்டூர், காஞ்சிபுரம். செல்போன் 9962226729. இமெயில் princelymernaal@gmail.com.